Taste the Daily. கோவை மாவட்டம் வெங்கடாபுரத்தில் அரசு பேருந்து ஓட்டுநர் விதிமீறலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. ஒண்டிப்புதூர் அரசு பேருந்து பணிமனை ஓட்டுநர் S11 என்ற சொகுசு பேருந்தை ஒரு வழி பாதையில் ஓட்டிச் சென்றதால் அவ்வழியாக வந்த வாகனங்கள் செல்ல முடியாமல் 500 மீட்டர் தூரத்திற்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனால் இன்னலுக்கு ஆளான பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் அரசு பேருந்து ஓட்டுநர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஸ்டாலின் அரசுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளனர். கன்னியாகுமரியில் ஸ்டாலின் பங்கேற்கும் விழாவை காரணம் காட்டி திமுக அரசு தற்காலிக கடை வியாபாரிகளின் வயிற்றில் அடிப்பதற்கு கடும் கண்டனம் எழுந்துள்ளது. கன்னியாகுமரி திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழா 30, 31, 1 ஆகிய தேதிகளில் நடைபெறும் நிலையில் இந்த விழாவில் பங்கேற்போரின் வாகனங்களை நிறுத்துவதற்காக சன்செட் பாயிண்டில் அமைக்கப்பட்ட 300 தற்காலிக கடைகளை பேரூராட்சியினர் அகற்றியுள்ளனர். இதனால் விடுமுறை மற்றும் சபரிமலை சீசன் என்பதால் பல லட்சம் ரூபாய் முதலீடு செய்த வியாபாரிகள் கடும் வேதனை அடைந்துள்ளனர். மேலும் திமுக அரசிற்கு கடும் கண்டனத்தையும் தெரிவித்துள்ளனர். ஸ்டாலின் வருவதை காரணம் காட்டி மாவட்ட நிர்வாகம் இந்த வியாபாரிகளை வயிற்றில் அடித்து இந்த வியாபாரிகளின் வாழ்வாதாரத்தை அளிக்கின்ற நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறது. சுமார் 300க்கும் மேற்பட்ட வியாபாரிகள் இன்றைக்கு தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்து செய்வதறியாமல் நடு வீதியில் நின்று கொண்டிருக்கிறார்கள். ஒரு குடும்பத்தை வாழ வைக்க வேண்டிய கடமை முதல்வருக்கு இருக்கிறது. ஆனால் இந்த திராவிட மாடல் முதல்வர் இன்றைக்கு பல குடும்பங்களை இன்றைக்கு தெருவில் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் தொடர் விடுமுறையை ஒட்டி ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். வார விடுமுறையை ஒட்டி கொடைக்கானலில் மேயர் சதுக்கம், பைன் மரக்காடுகள், குணா குகை உள்ளிட்ட பல்வேறு சுற்றுலா தலங்களில் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டதால் சுற்றுலா தலங்கள் களை கட்டின. மேலும் சுற்றுலா பயணிகள் நட்சத்திர ஏரியில் படகு சவாரி செய்தும் போட்டோ எடுத்தும் மகிழ்ந்தனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையில் தேங்கியிருக்கும் பாசிகளை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். மேட்டூர் அணையின் 16 கண் மதகு பகுதியில் பாசிகள் படர்ந்து தண்ணீர் பச்சை நிறமாக மாறி துர்நாற்றம் வீசுகிறது. இதனால் அணையை ஒட்டியுள்ள சேலம் கேம்ப், பெரியார் நகர், அண்ணா நகர் பகுதிகளை சேர்ந்த பொதுமக்கள் பெரிதும் அவதிக்குள்ளாகி உள்ளனர். இந்நிலையில் அணையில் மிதக்கும் பாசிகளையும் தண்ணீர் காலி பாட்டில்களையும் அகற்றாமல் நீர்வளத்துறையினர் நகராட்சி ஊழியர்களை கொண்டு திறனூட்டப்பட்ட நுண்ணுயிர் கலவை தெளிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். துர்நாற்றம் அதிகமாக வீசுவதால் அணையில் மிதக்கும் பாசிகளை உடனடியாக அகற்ற நீர்வளத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் வார விடுமுறையை ஒட்டி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்து சுவாமி தரிசனம் செய்தனர். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா உள்ளிட்ட வெளி மாநிலங்களைச் சேர்ந்த பக்தர்களும் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி மற்றும் சபரிமலை ஐயப்ப பக்தர்களும் அதிகாலை முதலே கோயிலில் குவிந்து 4 மணி நேரத்திற்கு மேலாக நீண்ட வரிசையில் காத்திருந்து வழிபாடு செய்தனர். தூத்துக்குடியில் நிர்வாக திறனற்ற ஸ்டாலினை வரவேற்க அமைந்துள்ள அலங்கார வளைவு மின் விளக்குகளை திமுகவினர் மின்சாரத்தை திருடி ஒளிர விடுவதால் மின்வாரியத்திற்கு இழப்பு ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நகரின் பல்வேறு பகுதிகளில் விதிகளை மீறி அலங்கார வளைவுகள் மற்றும் மின் விளக்குகள் அமைத்துள்ளதோடு ராஜாஜி பூங்கா முன்புள்ள மின்கம்பத்தில் இருந்து மின்சாரத்தை எடுத்து பயன்படுத்தி வருகின்றனர். விதிமீறும் சாமானியர்களுக்கு 1000 கணக்கில் அபராதம் விதிக்கும் திமுக அரசின் மின்வாரியம் திமுகவினரின் மின் திருட்டை கண்டு கொள்ளவில்லை என்று மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மதுரையின் பல்வேறு பகுதிகளில் சாலைகளில் சுற்றித் திரியும் மாடுகளை பிடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் வலியுறுத்தியுள்ளனர். திமுக அமைச்சர் மூர்த்தியின் சொந்த தொகுதியான கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆணையூர், வள்ளுவர் காலனி, தபால் தந்தி நகர், குலமங்கலம் சாலை, பனங்காடி சாலை உள்ளிட்ட பல பகுதிகளில் மாடுகள் போக்குவரத்திற்கு இடையூறாக சாலைகளில் சுற்றித் திரிந்தன. சாலையின் நடுவிலேயே மாடுகள் படுத்து ஓய்வெடுப்பதால் வாகனங்கள் செல்ல வழியில்லாத சூழல் நிலவுவதாகவும் இரவு நேரங்களில் அதிக அளவில் விபத்துக்கள் நடப்பதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே மாவட்ட நிர்வாகம் சாலைகளில் சுற்றித் திரியும் மாடுகளை பிடித்து அவற்றின் உரிமையாளர்களுக்கு அபராதம் விதிக்க வேண்டும் என்று பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் வலியுறுத்தியுள்ளனர். விருதுநகர் நகராட்சிக்கு உட்பட்ட விஸ்வநாத தாஸ் காலனி பகுதியில் புதிதாக கட்டப்பட்ட பாலத்தை முன்னாள் அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் திறந்து வைத்தார். பொதுமக்களின் போக்குவரத்து பயன்பாட்டிற்காக தனது சொந்த நிதியிலிருந்து கட்டிய புதிய பாலத்தினை முன்னாள் அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் திறந்து வைத்தார். பின்னர் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் ஏராளமான அதிமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.
சென்னைக்கு குடிநீர் ஆதாரமாக விளங்கும் புழல் ஏரியில் உள்ள ஆகாய தாமரைகளை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். இந்நிலையில் புழல் ஏரியில் இருந்து குடிநீருக்காக நாள் ஒன்றுக்கு 150 கன அடிக்கு மேல் தண்ணீர் அனுப்பப்படுகிறது. இந்நிலையில் ஏரியின் ஒரு பகுதியில் ஆகாய தாமரைகள், குப்பைகள், கழிவுநீர் என அனைத்தும் கலப்பதால் ஏரி நீர் மாசடைந்து வருகிறது. மேலும் பாடியநல்லூர் பகுதியில் புழல் ஏரியை சுற்றிலும் இறைச்சி கழிவுகள் கொட்டப்பட்டிருந்த நிலையில் திருமுல்லைவாயில் பகுதியில் கழிவுநீர் கால்வாய் வழியாக நேரடியாக ஏரியில் கலப்பதால் புழல் ஏரி மாசடைந்து வருகிறது. புழல் ஏரியில் அதிகளவில் காணப்படும் ஆகாய தாமரைகளை அகற்ற நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசு முன்வர வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர்.